வணக்கம், எல்லோரும் சுகமாக இருப்பேன் அப்படின்னு நம்புகிறேன். இந்த சனிக்கிழமை அன்னைக்கு லாங் வீடியோ போட முடியல. வெரி சாரி. ரீசன் உங்களுக்கே தெரியும். நான் தான் லேப்டாப் எடுத்துகிட்டு வரலையே, எடிட்டிங் பண்ண முடியல. சரி, இந்த வீக்கெண்டை எப்படி செலவழிக்கிறது அப்படின்ட்டு ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டபோது அவங்க கொலீக் சொன்னாங்க, இந்த மும்பை நாசிக்கில் அதுவும் மான்சூன் டைமில் லாங் ட்ரைவ் போகிறது அப்படிங்கிறது சூப்பரான அனுபவமாக இருக்கும். அதுவும் உங்கள் ஃபேமிலிக்கும் பிடிக்கும்னு சொல்கிறீங்க, ட்ரை பண்ணுங்கன்னு சொன்னாங்களாம். அவ்வளவுதான், கிளம்பிட்டோம். நாங்கள் கார்த்தால 7 மணிக்கு போகிற வழியெல்லாம் நிறையா டன்னல் இருந்தது. அதோடைய நிறைய ஹிஸ்ட்ரிலாம் இருக்குது. அதை லாங் வீடியோவாக எடுத்திருக்கேன். ஒரு டெஸ்டினேஷன்லாம் இல்லாமல் தான் நாங்கள் கிளம்பினோம். மும்பையில் ஒரு டிராஃபிக் சிக்னலில் நிற்கும்போது இந்த ஆட்டோவில் நோ என்ட்ரி பார்த்தேன் பாருங்கள், தாங்க முடியல. இப்படி கூட ஏறுவாங்களா பாவம், நோ என்ட்ரி போடுற அளவுக்கு அவரை சித்திரவதை பண்ணியிருக்கீங்க. சரி, விஷயத்துக்கு வரேன். மும்பை நாசிக்கில் எந்த ஒரு டெஸ்டினேஷன் பாயிண்ட்டும் இல்லாமல் நாங்கள் ட்ராவல் பண்ணது வீண் போகலைங்க. நேச்சர் அப்படிங்கிறது நம்ம இந்தியாவில் இவ்வளவு சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறத நான் இங்கே அனுபவபூர்வமாக தெரிஞ்சுட்டேன். திரிகம்பேஸ்வர் நடுவில் வந்தது, செம்ம கூட்டம், மழை வேற அடித்து நோத்திட்டா, உள்ளெல்லாம் போக முடியல, டிக்கெட் வாங்கவும் முடியல. அதனால் இந்த கோபுர தரிசனம் கோடி புண்ணியமாச்சே, அதனால தான் அதையும் படம் பிடிச்சிட்டேன். லாங் வீடியோவில் எதுவும் வரும், நான் அடுத்த சனிக்கிழமை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அப்படியே திருப்பியும் வண்டியை எடுத்தோம். இந்த நேச்சர் ஆஃப் பியூட்டி அப்படிங்கிறது நம்ம கேரளா, கர்நாடகா, தமிழ்நாட்டிலலாம் எல்லா இடத்துலையுமே பார்க்குறோம் இந்த மலைகள் எல்லாமே. பட் போகிற வழியில் சில நாடுகளை ரிசம்பிள் பண்ணுற மாதிரியான அழகு இருந்தது. ஏன் நான் இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக உங்களுக்கு சொல்கிறேன்னா, அந்த நாடுகள் நான் போயிருக்கேன், அதை நேராக பார்த்துருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்காட்லாண்ட் போகிற வழி, அதேமாதிரி சுவிட்சர்லாண்டில் இந்த கிளென்ஃபினின் எல்லாம் போகிற வழியில் நிறையா மலைகள் இருக்கும். கீழே அப்படியே ஃபுல் பரப்பும் கிராஸ், அப்படியே க்ரீனரியாக இருக்கும். அந்த அனுபவத்தை நான் அதையும் பார்த்து இதையும் பார்க்கும்போது, நம்ம இந்தியாவிலே இருக்குது, இதுக்கு காசு கொடுத்து சுவிட்சர்லாந்து வரைக்கும் ஏன்பா போய் காசை செலவு பண்ணினோம் அப்படின்னு நாங்கள் 2 பேரும் பேசின்னு வந்தோம். இதோடைய டீட்டெயில்டான வியாபாரியான ஒரு வீடியோ கூடிய சீக்கிரம் வரும், பாருங்களேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. கண்ணுக்கு எவ்வளோ குளிர்ச்சியாக இருக்குது தெரியுமா. ஒவ்வொரு வில்லேஜ் ஸ்டார்டிங் அண்ட் எண்ட்லேயும் ஒரு ரிவர் இருக்கும். இதே மாதிரி தான் சுவிட்சர்லாண்ட்லேயும் இருக்கும், ஸ்காட்லாண்ட்லேயும் இருக்கும். அதே மாதிரி 6 பெருக்கெடுத்து ஓடித்து. சரி, இந்த விலாகை நான் இங்கே நிறைவு செய்கிறேன். எல்லாத்தையுமே இதிலே சொல்லிட்டா சஸ்பென்ஸ் போயிடும் பெரிய விலாகுக்கு. பாய் பாய்.